கல்யாணம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாமாங்க. நம்ம மகா இருந்துட்டு ஐஸ்வர்யா, பிரபா, கோடீஸ்வரி இவங்க 3 பேருமே கூப்பிட்டுட்டு தனக்கு பணம் கொடுத்தவங்க கிட்ட போகிறாங்க. அவன் வெளியே வருவானான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்த உடனே அவனை பிடிச்சிட்டு போய் அடித்து உண்மையெல்லாம் வர வச்சிடுறாங்க. இதில் வந்து கௌதம் தான் சம்மந்தம் பட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் சூர்யா இருந்துட்டு தன்னோட கம்பெனியில் யார் தன்னோட பேர்லையும் கம்பெனிலையும் எத்தனை ஐடி கிரியேட் பண்ணியிருக்காங்க, தனக்கு தெரியாமல் இல்லை என்னோட பேர்லேருந்து எத்தனை பேர் நம்பரை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிடுறாங்க. ட்ராக் பண்ணிட்டு உடனே அதுக்கு எல்லாமே பட்டிருக்கிறது வந்து நம்ம கௌதம் தான் தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே சூர்யாவுக்கு செம்ம கோவம் வந்துடுது. எல்லா ப்ரூஃபையும் எடுத்துக்கிட்டு நம்ம சூர்யா இருந்துட்டு வீட்டுக்கு போகிறாரு. நம்ம மகாவும் அந்த பணம் கொடுத்தவனை கூட்டிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் மகாவுக்கு சான்ஸ் கொடுத்தாரு இல்லையா அந்த பெரியவர், அவரையும் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறாங்க அந்த பெரியவர். அதுக்கப்புறம் என்ன, நம்ம மகா இருந்துட்டு எல்லா உண்மையும் போலீஸ்கிட்டையும் அந்த பெரியவர்கிட்டையும் சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து சூர்யாவும் வந்துடுறாரு. எல்லா ப்ரூஃபையும் அந்த பெரியவர்கிட்ட காட்டவும் அதுக்கப்புறம் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, ரொம்ப சாரி தம்பி, உங்களை தப்பா நினைச்சிட்டேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இவன் தான் எல்லாமே பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம தாத்தா பாட்டிக்கு செம்ம கோவம் வந்துடுது. இவன் எவ்வளோ கெட்டது பண்ணாலும் இவனை வீட்டில் வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு தான், இவனை வீட்டில் வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு கௌதம் வந்து செம்மையா அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டே இருக்காங்க. நம்ம கௌதம் இருந்துட்டு என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம மகாக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. எத்தனை டைம் தெரியாம பண்ணுவ நீ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இதை பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே ரொம்ப மன உடைச்சல் ஆயிடுறாங்க. இப்படி ஒருத்தவங்க கூட நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைச்சாவே எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ அவனை பத்தி எல்லாம் யோசிக்கவே யோசிக்காத, இப்போ நீ யோசிக்க வேண்டியது உன் குழந்தைய பத்தி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சூர்யா இருந்துட்டு மகா கிட்ட போய் மகா ரொம்ப தேங்க்ஸ் மகா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லைங்க, இந்த பணத்தால தானே இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, இந்த பணத்தை நான் தானே எடுத்துட்டு வந்தேன், அதனாலதான் இவனை பிடிச்சிட்டு எல்லா உண்மையும் வர வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கௌதம் இருந்துட்டு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. சித்ரா இருந்துட்டு அவன் தெரியாம பண்ணிட்டா, அவனை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் வந்துட்டு கௌதம் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போன உடனே நம்ம சித்ராக்கு அழுக தாங்கவே முடியல. என் பையனை விட்டுருங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம சித்ராவை வந்து இந்த வீட்டில் இருக்க வைப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.